Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஹெல்த்தியே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது போல் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 டேஸ் கூட இது கெட்டு போகாமல் வெளியிலேயே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 1 வீக் 10 டேஸ் கூட வச்சுக்கலாம். சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மாதிரி சோர்வாக இருப்பாங்க. ஸோ இது டெய்லியுமே ஒரு லட்டு எடுக்கும்போது உடம்பும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஹீமோக்ளோபின் நல்ல டெவலப் ஆகும். முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு பார்த்தா இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பிள்ளைகளுமே இது சாப்பிட்லாம். வளர குழந்தைங்களுக்கு இது ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்கான எள்ளு 1 கப்பும் வறுத்த வேர்க்கடலை 1 கப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த ராகி ரொட்டி செய்கிறதுக்காக 1 கப் ராகி மாவும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சால்ட்டாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ராகி ரொட்டி வரும். இது போல் 2 உருண்டைகளை நம்ம செஞ்சுட்டு தவா வச்சு நல்லா காஞ்ச பிறகு அதை இது போல் வச்சு கைகளே நம்ம தட்டி விட்டோம்னா ராகி அடை ரெடி ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் தோசை கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு ஜஸ்ட்டு மேலே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா நமக்கு ராகி அடைகளாக வந்துடும். நீங்கள் தின்னாமல் செஞ்சுக்கலாம், திக்காகவும் செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதுக்காக 1 கப் வறுத்த எள், 1 கப் வறுத்த வேர்க்கடலை, 1/4 கப் பொட்டுக்கடலை, ஒரே ஒரு ஏலக்காய் கூட வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 15 பாதாம், 5 முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்த 2 ராகி ரொட்டி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வறுத்து தான் வச்சுருக்கேன். நம்ம சிம்மில் வச்சு கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். ஈவன் பொட்டுக்கடலை அதோட நம்ம வறுத்து தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட்னஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் வேணால் 1 கப் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு இதான் ரெடியாக இருக்குது. ராகி ரொட்டி நான் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடக்கூடாது. முதல்ல நம்ம ராகி ரொட்டிகளை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சமாக ஹார்டாக இருக்கும். நம்ம கிறிஸ்பியாக செஞ்சு எடுத்துருக்கோம். கிறிஸ்பியாக செஞ்சால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா அந்த லட்டு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். ஸோ அதுக்காக நம்ம அப்படி செய்கிறோம். இது போல் நீங்கள் குறைன்னு அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம நட்ஸு அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது முந்திரி, பாதாம், ஏலக்காய் சேர்த்து குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்கள் குறைப்பாக அரைச்சி எடுத்தால் தான் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இதையும் அரைச்சாச்சு. இதையும் நம்ம அந்த ராகி ரொட்டியோடு சேர்த்து வச்சிடலாம். அடுத்து நம்ம மீதம் இருக்கிற வேர்க்கடலை, எள்ளு, பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சாச்சு. இப்போ இதையும் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சின்ன மிக்ஸி ஜார் சீக்கிரமாக அரைக்கும். அதில் ஃபஸ்ட் நான் அதில் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிறேன். இப்போ நான் பெரிய மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையும் கசகசாவும் சேர்த்து ஜஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு நாட்டு சர்க்கரையும் கசகசாவும் மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் ஒரே ஒரு சுற்று மட்டும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுக்கும்போதே உங்களுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். நெய் ஆட் பண்ணுறது அந்த ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காக தான். இப்போ நாம் இதை லட்டுகளாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு வச்சிட்டோம்னா 3 டேஸ் வரைக்கும் கூட வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. மேபி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த லட்டுவை சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, பெண் பிள்ளைகள், பெண்கள் எல்லாருமே இதை சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியானது. ஹீமோக்ளோபின் நல்ல டெவலப் ஆகும். நல்ல நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே சமயம் நல்ல இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகும். டெய்லி 1 இல்லை 2 லட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.